அண்ணன் நல்லக்கண்ணு ஐயா மாநில செயலாளராக இருந்தபோது மாநில துணை செயலாளராக 12 காலம் பணியாற்றியவர். தனது 18 வயதிலிருந்தே கட்சியில் உறுப்பினராக உள்ளார். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள மகேந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று நாங்கள் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியலில் மிகவும் வித்தியாசமானவன். அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சிறைச்சாலைகளில் போராட்டங்களில் பங்கு பெற்று சிறையில் இருந்தவன். 18 வயசிலிருந்து கிட்டத்தட்ட என்னுடைய பணியை பேசி இன்று வரை கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவன். நான் ஏன் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு வந்தேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதுவும் ஒரு சிகப்பு துண்டை போட்டுட்டே செயல்பட வேண்டும் என்று வருகிறது. இந்த இயக்கத்துல என்னுடைய சிகப்பு துண்டை எடுக்காம நான் இதை போட்டுக்கொண்டே செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து நிறைவேற்ற முடியாத ஒரு பிரச்சனை என்ன என்றால் ஊழல் ஒழிப்பு தான். அதை ஒழிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரும் மதிப்பிற்குரிய என்னுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். அதனால்தான் இதை நான் இருக்கிறேன். இரண்டாவது, இந்த சமூகம் என்பது மேல்தட்டு மக்களுக்கான ஆதிக்கக்காரர்களுக்கான வசதிகளை மட்டுமே அது செய்து கொடுக்கிறது. என்னதான் அரசியல் பேசினாலும் சரி. ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசாங்கத்தினுடைய பணம், அரசாங்கத்தினுடைய உணர்வுகள் இவை எல்லாம் சாதாரண ஒடுக்கப்பட்ட ஒருவனுக்கு கொண்டு போய் கொடுப்பதற்கான ஒரு சாக்கியத்தை இந்த தேர்தல் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலே துவக்கி வைத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, இந்தியாவின் வெற்றியாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு வெற்றியை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் என்னுடைய அரசியல்ல நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் ஜாதியை ஒழித்திருக்கிறது. ஒழிக்க வேண்டும் ஒழிக்க முடியவில்லை, ஒழித்து காட்டி இருக்கிறது. மதத்தை ஒழித்திருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை போக்கி இந்திய ஜனநாயகத்தில் ஒரு சராசரி குடிமகனும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வர முடியும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டிலே பாரிஸ் மாநகரத்திலே ஒரு பெரிய மாநாடு நடத்தி உலக தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், அதில் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, ஏழை ஒருவனால் இன்றைய காலத்தில் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியுமா என்ற கேள்வியை 2012 கேட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் பணம் இல்லாதவன், காசு இல்லாதவன் நம்முடைய தேர்தலில் நின்று வெற்றி பெற்று செல்ல முடியும் ஜனநாயகத்தினுடைய ஒரு புரட்சியாக நான் கருதுகிறேன். அதனாலதான் இது கட்சிகளை கடந்து, நம்முடைய வேறுபாடுகள் மாறுபாடுகளை கடந்து எளிய மக்களுக்கான ஒரு பெரிய அரசியல், மகாத்மா காந்தி எடுத்ததை போல, பெரியார் எடுத்ததை போல, அம்பேத்கர் எடுத்ததை போல ஒரு பெரிய இயக்கமாக இது வளர வேண்டும். அதற்கான விதை போன்றப்பட்டு விட்டது. எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்ற முறையில் தான் நானும் இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த பொதுமை என்ற கொள்கை அதனுடைய வேர்கள் மேலும் பலப்படக்கூடிய விதத்திலே வெற்றி கழகத்தில் இணைந்து செயல்படுகிறேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முன்னாள் சட்டமன்ற